இங்க ஒரு பொண்ணு காலேஜ் கண்டில குண்டு பொண்ணை பார்த்து ஷாக் ஆவரா. அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு எங்க பாருடி, அவ போட்டிருக்க செயின் என்னது, அதை பார்த்துட்டு ஆமாடி உன்னோட செயின் மாதிரியே இருக்கு, அதே டிசைனு அதே டாலர்டி, அதே டிசைனு அதே டாலர் உன்கிட்ட மட்டும் தான் இருக்குமா, அவகிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட லவ் ப்ரொபோசல் பண்ணும்போது கிஃப்டா பிரசன்ட் பண்ணது. அது மட்டுமா 80s மாடல் இப்பெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனா மாறி போச்சு. ஜூனியர் பொண்ணு அந்த குண்டு பொண்ணுட்ட பணம் கொடுத்துட்டு இருப்பா. சமகான்ல அந்த பொண்ணையும் தட்டி விட்டுருவா. இதை பார்த்துட்டு ரெண்டு பேருங்கவா, ஆமாக்கா தலைவரோட பொண்ணு ரொம்பவே திமிர் பிடிச்சவாக்கா, அப்படியே உன் செயினை பத்தி அவட்ட கேட்க போனாலும் ப்ரூஃப் கேட்பால, என்ன ப்ரூஃப் கொடுக்குறது, ஒரு செயின் அந்த கொக்கிய பத்த வச்சு அதுக்கான அடையாளம் கண்டிப்பா இருக்கும். நீ போயிட்டு அவ கழுத்து பின்னாடி போட்டோ எடுத்துட்டு வா. அந்த செயின் போட்டோவும் எடுத்தாச்சு, போட்டோ எடுத்தத ஜூம் பண்ணி பார்த்தா பத்த வச்ச அடையாளம் அப்படியே இருக்கு. நீ போட்டிருக்க செயின் என்னது 2 நாள் முன்னாடி காலேஜ்ல மிஸ் ஆகி போச்சு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, கீழே கிடந்த செயினை எடுத்து மாட்டிக்கிற மாதிரி தெரியுதா? இது உங்கள செயினா இருந்தாலும் உன்கிட்ட தர முடியாத, முடிஞ்சது பாத்துக்கோ போ. ஹீரோவா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பா. எங்க அம்மாவோட செயின் ஒருத்தி எடுத்து வச்சிருக்கா, அவட்ட வந்து நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். இதை கேட்டு இந்த ஃப்ரெண்டு மைல் டிசைன் டாலர் சென்டர்ல கல் வச்சிருக்கும். ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பொது அப்படிதான் டிசைன் பண்றாங்க, அதை வச்சுதான் நான் சொன்னேன். ஹீரோ அதெல்லாம் எதுக்கு, வந்த விஷயத்த சொல்லு, பொண்ணோட போட்டோ மட்டும் காட்டு, நான் பாத்துக்கிறேன். டைரக்டா தலைவர்கிட்ட போயிட்டு தலைவா இதுதான் விஷயம், செயினை மட்டும் எடுத்து கொடுத்துரு, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். இல்ல நானே எடுத்து கொடுத்துறேன். ஹீரோட ஃப்ரெண்டு அந்த செயின் ஆட்டையை போட்டு ஊர் தலைவிட்ட கொடுத்துருப்பான். அதுக்கான பணமும் வாங்கியிருப்பான். அப்படிதான் அந்த செயின் அவகிட்ட போச்சு. அப்படி செயின் கொடுத்தா பணம் கொடுக்கறதா பேசியிருப்பா. இவளும் பணத்தை கொடுக்க பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிடுவான். இதுக்கட பணம் வேண்டான்னா, டே நான் அவ்வளோ லவ் பண்ண போறேன்டா. அப்படி அவன் சொன்ன மாதிரி லவ்வும் பண்ணிக்கிட்டான், மேரேஜும் பண்ணிக்கிட்டான். எப்பவும் போல போன்ல பேசிக்கிறாங்க, மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.